அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா அவங்களோட ஆர்டர்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட அட்வான்ஸாக ஒரு 50,000 தான் கொடுத்துருக்காரு, அதை வச்சு நம்மளால் பெருசாக டெவலப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வியும் பாக்கியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம செல்வி என்ன பண்ணாண்டே, ஆகாஷ் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால நீ படிச்சிட்டியா இல்லையா, எதுக்கு இன்றைக்கி வேலைக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி கேட்க, உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணா, ஆகாஷ் என்ன எக்ஸாம் இருக்குது, ஏன் இன்றைக்கி வேலைக்கு வந்தால் கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அனுப்பிவிட பார்க்குறாங்க. ஆனால் ஆகாஷ் இல்லை ஆண்டி, நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், நான் வீட்டுக்கு போல இன்றைக்கி ஒர்க் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகாஷ் சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம இனியா வராங்க. இனியா வந்ததும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இனியா செல்விக்கு ஆகாஷ் எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆகாஷ் அந்த இடத்த விட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதும் நம்ம பாக்கியா என்னாச்சு இனியா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க, உன்னோட ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாதாம்மா போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சலிப்போடு சொல்கிறாங்க இனியா. இதை கேட்டதுமே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சலிப்பாக இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, என்னோடய பிஸ்னஸ்லாம் நல்லா தான் போச்சு, உன்னோட பிஸ்னஸ் எப்படி போச்சு சொல்லு, ஆர்டர் எடுத்ததில்ல அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இனியாவும் கேட்குறாங்க. பாக்கியா அவங்க இன்னும் அட்வான்ஸ் பே பண்ணலை, அவங்களுக்கு இப்போ தான் கால் பண்ணணும், கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அந்த ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சார் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா தான் எங்களால் ஆர்டர்ஸை எடுத்து செய்ய முடியும், ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற கொஞ்சமான அட்வான்ஸை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா வேறு நம்ம உயிரை வாங்குறாங்க, நம்ம வேறு வெளியில் இருக்கிறோன்னு சொல்லி சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கொஞ்சம் அட்வான்ஸை வச்சு முழுசாக நீங்கள் சமைச்சு முடிச்சிடுங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோடு உங்கள் ஆர்டருக்கான அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம பாக்கியா சார் இங்கே பாருங்கள், நீங்கள் அமௌண்ட்டை பாதியாச்சும் கொடுத்தா தான் என்னால் மெட்டீரியல் வாங்கி செய்ய முடியும், இல்லைனா நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சதும் நம்ம செல்வி ஒரு பக்கம் என்ன, என்னக்கா இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக அட்வான்ஸே இல்லாமல் கூட சமைச்சு கொடுத்துருக்கோம்ல, இப்போ ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா செல்வி, அப்போ நம்ம கையில் அமௌண்ட் இருந்துச்சு, நம்ம தாராளமாக பண்ணோம், ஆனால் இப்போ கையில் சுத்தமாக இல்லை, நஷ்டப்பட முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த ஆள் பெரிய பிரச்சனை தான் பண்ண போகிறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.